இருப்பதில்லை. அவரின் பின்னால் யோக நரசிம்மர் காட்சி தருவார். திருமாலின் ஆயுதமான சக்கர தாழ்வாரும் பக்தர்களை காக்கும் நரசிம்மர் அவதாரமும் இணைந்து இருப்பதற்கு ஆழமான ஆன்மீக காரணம் உள்ளது. பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார் என்று சொன்னவுடன் விஷ்ணு தனது வாகனமான கருடர் வருவதற்கு சில நொடிகள் தாமதமானதால் தனது சுதர்சன சக்கரத்தில் யோக வடிவில் அமர்ந்து அந்த தூணுக்குள் வந்தார் என்று சில புராணங்கள் கூறுகின்றன. பக்தர்கள் தங்கள் துன்பங்களை சக்கரத்தாழ்வாரிடம் வேண்டினால் அவர் வேகமாக வந்து காப்பார். அவருடன் யோக நிலையில் இருக்கும் நரசிம்மரும் உடனே அருள் புரிவார் என்பதே ஐதீகம். பக்தர்களின் குறைகளை உடனடியாக தீர்க்கும் சக்தியை குறிக்கும் வகையில் இவர்கள் இருவரும் இணைந்து காட்சி தருகின்றனர். அப்படிப்பட்ட சுதர்சன சக்கரத்தை அழைக்க ஸ்ரீ சுதர்சன சக்கர ரக்ஷா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சூரிய அல்லது சந்திர கிரகண நாளில் விளக்கேற்றி 1008 முறை ஜபித்தால் சித்தியாகும். அல்லது தினமும் 108 அல்லது 21 முறை வடக்கு நோக்கி அமர்ந்து சொல்லலாம். பின்னர் தேவையான போது 3 முறை ஜபித்தால் ஆபத்துகள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். செல்வமும் அமைதியும் பெருகும் என்று நம்பப்படுகிறது. சைவ உணவு உண்பவர்கள் மட்டும் ஜபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இல்லத்தை சுத்தமாக வைத்து சுதர்சன சக்கர படத்தை வைத்து வழிபடலாம்.